இப்படி சர்வதர்மத்தையும் சொன்ன கிரந்தம் பெரிய புண்ணிய கிரந்தம் மகாபாரதம். தர்மம் சத்தியம் இந்த ரெண்டுக்கும் பலதாதாவான பகவான் இந்த மூணையும் எடுத்து சொன்ன கிரந்தம். அசத்தியம் அதர்மம் தெய்வானுகிரகமின்மை இந்த மூணும் உள்ள குடும்பம் துரியோதன குடும்பம். இந்த ரெண்டு குடும்பத்தையும் காட்டி பாண்டவ குடும்பத்துக்கு தர்மம் சத்தியம் தெய்வம் இருந்தது, துரியோதன குடும்பத்துக்கு அது இல்லை. அது இல்லாதது மட்டுமல்ல, அதர்மம் அசத்தியம் தெய்வத்தினிடத்துல அவிஸ்வாசம் இந்த மூணு தோஷம் இருந்தது. இந்த மூணு தோஷமும் அவனுக்கு எத்தனை 11 அட்சம் இருந்தா அவன் அழிஞ்சு போயிட்டான். கையில ராஜ்யம் இருந்தா அவன் ரட்சிக்கல. ராஜ்யம் இல்லாத பாண்டவாள் க்ஷேமத்தை அடைஞ்சுட்டாள். பகவத் அனுகிரகம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த அனுகிரகத்தை நாம் நேரம் வாங்கி விட முடியாது. நேர சமுத்திர ஜலத்தை எடுத்து சாப்பிட்டு விட முடியுமா? மேகம் கொண்டு கொட்டணவதே புண்ணியத்தினாலதான் மழை பெய்யும். மேகம் சமுத்திர ஜலத்தான் கொண்டு வருது. அது அந்த ஆவியில ஏறித்தான் வருது. அது தூமஜோதி சலில மருத்தாம் சன்னிபாத மேகான் காளிதாசன். புகை ஜோதிஷு ஜலம் காத்து இந்த நாளும் சேர்ந்தது மேகம்னா. இந்த சயின்ஸ் எல்லாம் இப்ப மிஷினை வச்சுவா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காளிதாசன் ஆச்சாரியாளுக்கு முன்னாடி இருந்தவனவன். தூமஜோதி சலில மருத்தாம் சன்னிபாத மேகான் தான். மேகம்னா என்னன்னா அதுல என்னென்னது இருக்குன்னு சொல்லிவிட்டான். அவங்க ஏதோ இதெல்லாம் ரிசர்ச் பண்ணாம அதுக்கு வேண்டிய சாதனங்கள் இல்லாம புத்தி பலத்துல சொல்லிவிட்டானவன். சொன்னா வேதத்துல சொல்லியிருக்கா அதை எடுத்து சொல்றானவன். அப்படி மேகமானது சமுத்திர ஜலத்தான் கொண்டு வந்து கொட்டுவது. நேரம் அந்த சமுத்திர ஜலத்தையே நாம் சாப்பிட்டு விடுவோம். லாரியில் கொண்டு விடுவோம்னு சாப்பிட்டா தாகத்துக்கு அது என்ன பண்ணும்? நேற்றுக்கு சாப்பிட்ட சாப்பாடு டிஃபன் எல்லாத்தையும் கூட வாந்தி பண்ண முடியாது பண்ணிவிடும். அது மாதிரி தான் மகான்களுடைய அனுகிரகம் இல்லாம இவனா ஏதாவது ஸ்ரேயஸை தேடினான்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற புண்ணியமும் போயிடும், இருக்கிற நம்பிக்கையும் போயிடும். இவனே சிலவை தானாவே புஸ்தகம் படிச்சு படிச்சு க்ஷேமத்தை அடைஞ்சு விட முடியாது. புஸ்தகம்ங்கிறது ஓரளவு. புஸ்தகம் இந்த மைக்கு மாதிரி எது இருக்கோ அதை பரப்பும். இது எந்த சப்தம் பேசுறமோ அதை பரப்பும். இந்த லைட்டு மாதிரி ஒரு போர்ச்சரி பத்திரம் இப்போ எழுதப்படாது. இந்த இடத்துல உட்காந்துட்டு ராமாயணம் வாசிச்சாலும் இதுக்கு லைட்டு அனுகூலமா இருக்கும், ராமாயணம் எழுதினாலும் அதுக்கு அனுகூலமா இருக்கும், போர்ச்சரி பத்திரம் எழுதினாலும் அனுகூலமா இருக்கும். இந்த மைக்கும் அப்படித்தான் சப்தத்தை பரப்புறது. எந்த சப்தமா இருந்தாலும் பரப்பும். அது மாதிரி தான் படிப்பும் புஸ்தகமும். இயற்கையா என்ன குணம் இருக்கோ அதை விருத்தி பண்ணும். யோக்கியம் படிச்சா யோக்கியனா இருப்பான், அயோக்கியம் படிச்சா அயோக்கியனா இருப்பான். அதனால படிச்சவன் யோக்கியம்னு சொல்ல முடியாது.